இந்த கதை வந்து ஒரு ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒரு மானஸ்ட்ரியில் ஒரு ஜென் ஒருத்தர் வந்து இன்சார்ஜாக இருக்கார். அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, தினமும் ஒருத்தவங்களுக்கு ஒவ்வொரு ஜாப் இருக்கும்ல. அந்த மானஸ்ட்ரி சுற்றி க்ளீனிங் ஒருத்தவங்க, அப்புறம் பாதுகாக்கிறது, பூக்கள் பறிச்சுட்டு வர்றது, தண்ணி எடுத்து கார்டனிங் பண்ணுறது, இப்படி சொல்லிட்டு பல வேலைகள் இருக்கும். அதில் இவருடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நைட்டெல்லாம் நிறைய இலை உதிர்ந்து இருக்கும் இல்லையா, அதை வந்து ஏர்லி மார்னிங் எழுந்து அந்த மானஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இலை எல்லாத்தையும் ஸ்வீப் பண்ணுறது, எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டு மறுபடியும் அந்த ரோட்ஸ் எல்லாம் நல்லா பர்ஃபெக்டாக பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக நம்ம கூட்டி வைக்கிறது. அதுதான் அவரோட வேலை. அவர் என்ன பண்ணுவாராம், நல்லா ஃபுல்லாக கூட்டினதுக்கு அப்புறமா காலையில் வந்து கொஞ்சம் ரொம்ப காற்று விண்டு இருக்காது, அந்த நேரத்தில் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வரான். கூட்டினதுக்கப்புறம் ஒரு சில இலைகளை மட்டும் அதில் விட்டு வைக்கிறது. இல்லைனா அவர் கூட்டும் போதே மரத்துலேருந்து உதிர்ந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், அங்கேருந்து இங்கே கூட்டிகிட்டு வரீங்க, நம்ம என்ன பண்ணுவோம், மறுபடியும் அங்கே ஏதாவது ஒன்று விழுந்ததுன்னா போய் கூட்டுவோம்ல. அவர் அதை பண்ண மாட்டாராம். ரீசன் என்ன அப்படின்னு கேட்டால், அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாம் கூட்டி முடிச்சதுக்கப்புறம் விழுந்த இலைகள் இருக்குல்ல, அது அந்த நாளுக்கான அழகு. நான் வந்து ஒரேடாக கொட்டி அந்த பாதையவே மூடி இருக்கக்கூடிய விஷயங்களை க்ளீன் பண்ணி அது பார்க்குறதுக்கு ப்ரெசென்டபிளாக ஆக்கணுமே தவிர பர்ஃபெக்ட்டுங்கிற ஒரு விஷயத்துக்கு நான் சீக் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு நாள் முழுக்க நான் கூட்டிக்கிட்டே தான் இருக்கணும். அதனால் சில விஷயங்களை அது இயற்கை கொடுக்கும் பொழுது அந்த அழகையை நம்ம அப்படியே விட்டுடணும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மறுபடியும் அந்த இடம் நிறைய தான் போகுது, நாளைக்கும் நான் அந்த இடத்த கூட்ட தான் போகிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு இலை விழுந்தால் நமக்கு டென்ஷன் ஆகும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வந்துச்சுன்னா, வாழ்க்கை முழுசும் நீங்கள் டென்ஷன் ஆகிட்டே இருக்க போகிறீங்க, சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு கூட. அதனால் இம்பர்ஃபெக்டாக ஏதாவது ஒன்று விஷயம் தானாக இயல்பாக ஒன்று நடக்குது அப்படின்னா அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இருந்ததுனாலே போதுங்க, நீங்கள் அழகாக உங்களோட லைஃப் எடுத்துகிட்டு போவீங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த கதை வந்து உணர்த்துது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.